Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. Salute. Order. Listen, class. Go. Welcome. School. Check labs. Go. இவ்விழாவின் தொடக்கமாக எங்கள் பள்ளியின் முதல்வர் அவர்களை வரவேற்புரை நவில அழைக்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் இலக்கிய கூடல் இணைந்து நடத்தும் ஆத்திச்சூடி மாணவர்களுடன் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்க உள்ள தலைவர் அவர்களையும், முன்னிலை வகிக்க உள்ள பள்ளி தாளாளர் அவர்களையும், சிறப்புரை ஆற்ற உள்ள அனுக்கிரகா ஆதிபகவான் அவர்களையும், தொகுப்புரை வழங்க உள்ள திருமதி ரேகாமணி அவர்களையும் எம் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு எது நட்பு. நட்பு அப்படின்னாக்கா இப்போ எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னாக்கா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் எங்களை எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை நம்பர்ஸ் அதிகமாக இருக்காங்களோ அந்தளவுக்கு நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்குது. பட் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக சொல்ல வந்திருக்காங்க. இதே மாதிரி உங்கள் ஸ்கூலில் நீங்கள் படிக்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குது. அதில் ஒரு பையன் படிச்சிட்ருக்கான். அந்த பையனுக்கு இதே மாதிரி ஒரு டவுட் வருது, நமக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட் வருது. டவுட் வந்தால் யார்கிட்ட கேட்பீங்க? டீச்சர்ஸ்ட்டை போய் கேட்பீங்க. அதே மாதிரி அவனும் அவங்க மிஸ்ட்டை போய் கேட்குறான், எனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் நான் வச்சுக்கலாம், என்னோடய டவுட் நீங்கள் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு. உடனே அங்கே மிஸ் என்ன சொல்கிறாங்க, நீ வா என் கூடன்னு சொல்லி ஸ்கூல் கிரவுண்டில் ஒரு மாமரம் இருக்குது. மாமரத்துக்கிட்ட அழைச்சிட்டு போய் இதில் ஒரே ஒரு மாங்காய் மட்டும் எனக்கு பறித்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் போய் பறிக்கிறதுக்காக போகிறான். ரொம்ப ஹைட்டாக இருக்குது. வேடிக்கை பார்த்தாச்சா? ஓகே. ஸோ ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால எனக்கு பறிக்க முடியல மிஸ் அப்படின்னு சொல்கிறான். சரி, நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹெல்ப்பு கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாங்க. போய் 2 பேர் கூட்டிகிட்டு அவங்க மேலே ஏறி பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அப்பையும் ஏட்டலை. திருப்பி நீ இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அவன் திருப்பி போய் ஒரு 20-30 பேர் கூட்டிகிட்டு ஒரு பிரமிடு, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் பிரமிட்லாம் பண்ணுவாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு பிரபீன் மாதிரி நின்று ஒரு மாங்காய் பறிச்சிடறான். பறிச்சுட்டு அவங்க மிஸ்ட்டை கொடுத்துட்டு அவன் சொல்கிறான், இப்போ பார்த்தீங்களா மிஸ், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால என்னோடய கஷ்டத்தை ஈஸியாக நான் டேக் ஓவர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் தானே அப்படின்னு கேட்குறான். அந்த மிஸ் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஓகே, உனக்கு மாங்காய் ஒன்று பறிக்க சொன்னேன், மாமரம் இருக்குது, பக்கத்துலேயே ஒரு ஏணி இருக்குது, உனக்கு நல்ல புத்தி சொல்கிற ஒரே ஃப்ரெண்டு இருந்திருந்தான்னா அந்த ஏணியை வச்சு பறின்னு சிம்பிளாக சொல்லியிருப்பான். உன்னோட கஷ்டத்தில் உனக்கு கரெக்டான ஆலோசனை கொடுக்குற ஒரே ஒரு நண்பன் இருந்தால் போதும், நீ லைஃப்பில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அந்த மிஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே உங்கள் கூடவே கண்டிப்பாக 2 நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த 2 நல்ல ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படிங்கிறத நீ தான் தேடி கண்டுபிடிக்கணும். அவங்க உன் லைஃப் லாங் கூடவே வருவாங்க, நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு பார்த்துக்குவாங்க, உனக்காக எல்லாத்தையும் யோசிப்பாங்க, உனக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவாங்க. அந்த 2 நல்ல ஃப்ரெண்ட்ஸை நீ ஃபைன் பண்ணிட்டீன்னா கண்டிப்பாக நீ சக்ஸஸ் ஆகலாம். அந்த 2 நல்ல ஃப்ரெண்ட்ஸ் யார் தெரியுமா? கண்டுபிடிச்சிருக்கீங்களா? யார்? கிளாஸில் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க தானே? அதுதான் இல்லை,
ஒன்று உங்கள் அப்பா, இன்னொன்று உங்கள் அம்மா. இந்த 2 நல்ல ஃப்ரெண்ட்ஸை நீ ஆலோசனை கேட்டு எல்லாத்தையும் முடிவெடுத்த அவங்க சொல்கிற விஷயத்துக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீ லைஃப்பில் ஜெயிச்சிடலாம். இதே மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸை எப்படி தேர்ந்தெடுக்குதுங்கிறதையும் அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீ யாரை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கணும்? அம்மா அப்பா தான். அம்மா அப்பாவை மதிக்காமல் சீட்டில் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்கள போய் நீ ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு அவனோட சுயநலத்துக்கு ஏதாச்சும் சொல்லுவான். அதை நீ ஃபாலோ பண்ணினா கஷ்டம்தான். ஸோ ஃபஸ்ட்டு யார் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்? அம்மாவும் அப்பாவும். அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக ஏற்றிக்கிட்டு நல்ல ஆலோசனை வாங்கிக்கணும். இதே மாதிரி இன்னும் நிறைய சிறப்பான கருத்துக்கள்லாம் உங்களுக்காக சொல்ல வந்திருக்க நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களை மேலும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக என் பள்ளியின் தலைவர் ஐயா அவர்களை தலைமை உரையாற்ற அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் இலக்கிய கூடையில் என்ற அமைப்பும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த சிறப்பான விழாவிற்கு முன்னிலை வைக்கக்கூடிய நமது பள்ளியின் தாளாளர் அண்ணன் ஆர் தனமேந்திர ராமச்சந்திரன் அவர்களே, துவக்குரை நிகழ்த்திய பள்ளியின் பிரின்சிபால் மேடம் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய மேடம் அவர்களே, மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு தொகுப்புரை வழங்க வருகை தந்துள்ள மேடம் அவர்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மாணவியர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நான் கலந்து கொள்ளும் இது முதல் நிகழ்ச்சி. நமது பிரின்சிபால் மேடம் அவர்கள் குறிப்பிட்டதிலிருந்து சில விவரங்களை நான் தெரிந்து கொண்டேன். ஏற்கனவே ஒரு முறை இதுபோன்று ஒரு நிகழ்ச்சி வேறொரு தலைப்பிலே நடைபெற்றதாக அறிந்தேன். இன்றைய தினம் நட்பு குறித்து உதாரணம் சொல்வதென்றால் ஆயிரக்கணக்கிலே உதாரணம் சொல்லலாம். நட்பிலே எது சிறந்தது, அந்த நட்பு ஆபத்து காலங்களில் எப்படி கை கொடுக்கும் என்பதையெல்லாம் விளக்குவதற்கு பல்வேறு உதாரணங்கள் உள்ளன. இந்த அமைப்பு மாணவ மாணவிகளுக்கு பொது அறிவை என பள்ளியிலே நீங்கள் பாடம் சம்பந்தப்பட்ட விளக்கங்களை பெறுகிறீர்கள். பொது வாழ்வில் அதாவது பொது அறிவு என்பது எல்லா நிலைகளிலும் நமக்கு தேவை. பொது அறிவு இருந்தால்தான் ஒரு சில இக்கட்டான நேரத்தில் கூட நாம் அதை பயன்படுத்தி அதிலிருந்து மீண்டு வெளியே வரலாம். அதுபோல் நட்பு என்றால் நண்பர்கள் மட்டும்தான் என்ற மாயையிலிருந்து விடுபட்டு நமது பெற்றோர்கள், நமது உறவினர்கள், அந்த வரிசையிலே நண்பர்கள் என்று பல்வேறு கட்டங்களாக நாம் அதை பகுத்து பார்க்க வேண்டும். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கெல்லாம் ஒரு உந்துதலாக அமையும். இதை நீங்களெல்லாம் நல்லா உற்று நோக்கி அதை புரிந்து அதன்படி செயல்பட்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் பல நிலைகளிலும் பாதிக்கு மேல் வெற்றியை நீங்கள் பெறுவதற்கு அது ஆக்கப்பூர்வமான ஒரு உதவியாக இருக்கும். எனவே அந்த வகையில் இந்த அமைப்பு மாணவர்களுக்கு இந்த அளவிற்கு அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய இந்த நிகழ்வை எங்களது பள்ளியிலே நடத்துவது எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி. அதற்காக உங்கள் நிறுவனங்களை நாங்கள் பாராட்டி
நானும் இந்த மாணவ மாணவிகளோடு சேர்ந்து உங்களுடைய விளக்கங்களை கேட்டு பெறுவதிலே மிக ஆர்வமாக இருக்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக நம் பள்ளியின் தாளாளர் ஐயா அவர்களை முன்னிலை உரையாற்ற அழைக்கிறோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி அமர்ந்திருக்கும் தலைவர் அண்ணன் ஆர் காளிதாஸ் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை வரவேற்று அமர்ந்திருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களே, மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு சிறப்பாக இங்கு வருகை தந்துள்ள அனுகிரகா மேடம் அவர்களே, அவங்க பேர் ரேகா மேடம் அவர்களே, மற்றும் நமது பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு வந்து இலக்கிய கூடல். அதான் இந்த கிருஷ்ணா ஸ்வீட் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அங்கங்கே போனீங்கன்னா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்னு வச்சுருக்கோம். அங்கெல்லாம் லட்டு அது இதெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வாயில் வச்சோடனே உள்ளே ஓடிப்போம். தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோ நைஸாக வச்சுருப்பாங்க. அதனால் அந்த நிறுவனமும் இலக்கிய கூடல்னு சொல்லி இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த நட்புக்காக, நட்புன்னா என்னது, ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியணும். ஏன்னா இப்போ நம்ம மேடம் சொன்ன மாதிரி, நம்ம தலைமை ஆசிரியர் சொன்ன மாதிரி, நட்புன்னா என்னதோ ஏதோன்னு எல்லாருமே இருக்கிறாங்க. அதெல்லாம் நட்பே கிடையாது. ஏன்னா நம்ம நல்லா இருக்கும்போது நம்மகிட்ட நட்பு மாதிரி நிறைய பேர் தேடி வருவாங்க. அதே நேரத்தில் அந்த நல்லா இருக்கிறோன்னு நம்ம நினைக்காம நம்ம கஷ்டப்படுற நேரம், நம்மளோட ஒட்டிக்கிட்டு ஓடி வந்தவங்களாம் சில பேர் வரமாட்டாங்க. யாராவது ஒருத்தர் தான் அந்த நேரம் நம்ம கூட நிற்பாங்க. அது ஒரு நட்பு. ஏன்னா ஒரு சின்ன சம்பவம், எங்கள் நம்ம ஆஃபீஸ் வந்து அங்கே பல்லாரத்தில் இருக்குது. அதுக்கு எதிரில் வந்து ஒரு கடைக்காரர் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டார். மூளை சேஞ்ச் ஆகிடுச்சு அடிபட்ட உடனே. அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறோன்னா, அப்போ என் காரில் தான் அவரை தூக்கி வச்சு புறம்பட்ட ஜிஹெச்சுக்கு அவர் கூப்பிட்டு போகிறோம். அவரை நிறைய வசதியானவர் தான், எடுத்துகிட்டு கூப்பிட்டு போயிடுறோம். அவங்க வீட்டில் யாருமே வரல. அவங்க வீட்டில் இருந்தோ அவங்க பையன்களோ அவங்களுக்கு தகவலே தெரியாது. அவங்க யாருமே வரல. நாங்கள் ஒரு 4 பேர் வியாபாரிகள், அவரோட சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து உடனே குரம்பேட்டை ஜிஹெச்சுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அவங்க அங்கேருந்து பார்த்துட்டு இது ரெஃபர் பண்ணி மெட்ராஸ் ஜிஹெச்சுக்கு அனுப்பிடுறாங்க. அப்போ நாங்கள் அங்கேருந்து அவரை கூப்பிட்டு வர்றோம். வந்தோன்னா எங்களோட வந்தவங்க 4 பேர் பல்லாவரம் வரும்போது இதில் காரை நிறுத்துங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இவங்களோட வர்றவங்க அங்கே ஜிஹெச்சுக்கு யாரெல்லாம் வர்றீங்க அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட அதில் வந்தவங்க ஒரு 2-3 பேர் இறங்கிட்டாங்க. அதுபோக நானும் இன்னும் ஒரு 2 பேர் தான் அவரை கூப்பிட்டுக்கிட்டு தேவகி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே சேர்த்து, ஏன்னா அங்கே ஒரு டாக்டர் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, அங்கே சேர்த்து அவரை பண்ணி அவர் அந்த இதெல்லாம், அதாவது மூளையே அவர் பேச்சு, அதாவது என்ன நடக்குதுன்னே தெரியாது, என்ன நடந்ததுன்னே தெரியாது. அவர் அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி அவரை வீட்டுக்கு அதுக்கப்புறம் அவங்க குடும்பங்கள்லாம் வந்துட்டாங்க. அவர் இன்றைக்கு ஹை லெவலில் இருக்கார். எப்போ பார்த்தா கூட நான் கூட திட்டதான் செய்வேன், நிறைய விஷயங்கள்ல அவர் திட்டுவேன். இருந்தால் கூட என்ன உயிரை காப்பாற்றின ஒரே அண்ணன் அவர் தான் அப்படிம்பாரு. ஏன்னா அதுதான் நட்பு. ஏன்னா எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நம்மளோட உள்ளவங்களுக்கு நம்ம செய்கிற ஒரே ஒரு சின்ன இதுதான் ஒரு பெரிய நட்பாக மாறிடுது. அதே மாதிரி நீங்களாம் அதே மாதிரி இருக்கணும். செல்லை பார்த்தேன், செல்லை அதே மாதிரி மேடம் சொன்னாங்கல்ல, அதில் எனக்கு நிறையா செல்லை பற்றி தெரியாது.
நீங்கள் அதெல்லாம் பார்த்து அவங்க நண்பர் இவங்க நண்பர்னு நினைப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. பிரச்சனைன்னு வரும்போது யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் இருந்தாங்க மட்டும்தான் நட்பு. அது அவங்க சொன்ன மாதிரி உங்கள் அப்பா அம்மா எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்மளோட இருக்கிறது ஒரே ஆளுன்னா நம்ம அம்மா அப்பா. அவங்க நண்பர்கள் மாதிரி தான். அவங்க அட்வைஸை கேட்டு நீங்கள் அனைவரும் அதே மாதிரி நீங்கள் படிக்கணும். அதுக்காக உங்கள் கூட உள்ள நண்பர்கள்லாம் நண்பர்கள்லாம் சொல்ல வரல, அதில் நண்பர்கள்லாம் இருப்பாங்க. அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதாவது 10 பேர் இருக்கிற இடத்துல யாராவது ஒரு 2 பேர் வந்து மோசமான நண்பர்கள் இருந்தாங்கன்னா அந்த 8 பேரும் கிட்டத்தட்ட கெட்டு போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் வந்துடும். அப்படிப்பட்ட நண்பர்களை நீங்கள் கண்டெடுத்து அவங்கள விட்டு ஒதுங்கிடணும். ஒதுங்கி நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை தரம் ரொம்ப முன்னேறும். உங்களுக்கு எல்லாருக்கும் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தி அடுத்த ஆண்டு என்ன, அதுக்கு அடுத்த ஆண்டு என்ன, அப்புறம் நம்ம இந்த பள்ளி வாழ்க்கையை முடிச்சுட்டு காலேஜ் கல்லூரிக்கு எப்படி போகிறது, இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து செயல்படணும்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி வாயில்தோறும் தமிழ் மனம் கமழ செய்வதோடு இன்றளவும் அயராது தமிழ் தொண்டாற்றி வரும் இலக்கிய கூடல் தலைவர் திருமதி ரேகாமணி அவர்களை வணங்கி சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கும் திருமதி அனுகிரகா ஆதிபகவான் அவர்களை அறிமுக உரை ஆற்ற வழங்குமாறு அழைக்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இலக்கிய கூடல் நாடார் சங்க மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இணைந்து வழங்கும் மாணவர்களுடனான ஆத்திச்சூடி இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பரீட்சைலாம் எப்படி எழுதுறீங்க? நல்லா எழுதுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா? சரி. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை உரையாற்றி முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் பள்ளியின் தாளாளர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களையும் தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பள்ளியின் தலைவர் காளிதாஸ் ஐயா அவர்களையும் பள்ளியின் முதல்வர் திருமதி வள்ளியம்மை அவர்களையும் இப்பள்ளியின் ஆசிரிய பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கும் திருமதி அனுகிரகா ஆதிபகவன் அவர்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி. இப்போ இன்னைக்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கிற அனுகிரகா ஆதிபகவன் அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற பள்ளியின் முதல்வர் அவங்க ஒரு கதை சொன்னாங்க, கேட்டிங்களா? யார் நல்ல நண்பர்கள், ஒரு நல்ல நண்பன் இருந்தால் எப்படி நம்ம வாழ்க்கைக்கு துணை புரிவான் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் கேட்டிங்களா அந்த கதையை? ரொம்ப அற்புதமான கதை. இதே மாதிரி நட்பு பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் இன்னைக்கு நம்ம கூட பேச போகிறாங்க. அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் மாணவர்களாக இருக்கீங்க, நாங்களும் இந்த மாணவர் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை கடந்து தான் வந்திருக்கோம். அதுவும் இப்போ இருக்கிற மாணவர்களை சமாளிக்கிறது ரொம்ப பெரிய கலை, சரியா இல்லையா? ரொம்ப பெரிய கலை. நல்லா தலையாட்டுறீங்க. இது போன்ற ஒரு சூழலில் ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய தைரியம் வேணும். என்னுடைய கணவர் அப்பப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க மேடம், உங்ககிட்ட நான் சொன்னதில்லை. அதாவது ஒரு பெண்ணினுடைய ஆளுமை பண்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நாடார் சங்க மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் வள்ளியம்மை மேம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப திறமைசாலி, ரொம்ப தைரியசாலி, எந்த ஒரு சூழலையும் ரொம்ப ஈஸியாக அணுகக்கூடியவங்க, எந்த ஒரு பிரச்சனையையும் ரொம்ப சுலபமாக கையாளக்கூடியவங்க. அதனால் ஒரு பெண்ணுக்கு ஆளுமை பண்பு எப்படி இருக்கணும்னா அது மேடம் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போது ஒரு பள்ளியில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னா தலைமை ஆசிரியராக இருக்கிறது பெரிய விஷயம்னு சொல்லியிருந்தேன். ஒரு பள்ளியை நடத்துறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? நம்ம ராமச்சந்திரன் ஐயா அவர்களும் காளிதாஸ் ஐயா அவர்களும் ரொம்ப அழகாக பள்ளிக்கூடத்தை நிர்வகித்து ஒரு சிறந்த எதிர்காலத்திற்கான தூண்களை இந்த சமுதாயத்திற்கு உருவாக்கி தருகிறார்கள். அவர்களுக்கு இந்த நாளிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நம்ம சேர்த்து அப்புறம் நிறைய கைத்தட்டலாம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் ஒரு பப்ளிக் எக்ஸாம், பொது தேர்வு நெருங்கிட்டு இருக்க ஒரு காலகட்டம். எந்த ஒரு பள்ளியை அப்ரோச் பண்ண போனாலும் ஐயோ எக்ஸாம் இருக்குது,
ஐயோ இவ்வளோ பசங்க இருக்காங்க, ஐயோ நாங்கள் பசங்களை படிக்க வைக்கணும், டீச்சர்ஸ் எல்லாம் பிஸியாக இருப்பாங்க, பசங்களுக்கு ரிவிஷன் கொடுக்கணும், ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் பள்ளி ஒரு கல்வி எந்த அளவிற்கு மாணவர்களுக்கு முக்கியமோ அதே போல் பசங்களுக்கு ஒழுக்கம் ரொம்ப அவசியம். வெறும் படிப்பு மட்டும் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ்க்கையில் முன்னேற முடியாது. வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா ஒழுக்கம் ரொம்ப அவசியம். அந்த ஒழுக்கம் எங்கள் பள்ளியில் படிச்சுட்டு வெளியில் போகிற மாணவர்களுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு விரும்புகிறவங்க நம்ம பள்ளியை நடத்துகிறவங்க. அதனால தான் இது போல் ஒரு இலக்கிய நிகழ்ச்சிகள் நம்ம பள்ளியில் நடத்தணும் அப்படின்னா உடனே அவங்க பர்மிஷன் கொடுத்து வாங்க எங்கள் பள்ளியில் நடத்துங்க, எங்கள் பசங்க நல்லா கவனிப்பாங்க, எங்கள் பசங்க ஏற்கனவே நல்ல ஒழுக்கமான நிறைய பண்புகள் கொண்ட பிள்ளைகள், இன்னும் அவங்களுடைய பண்புகளை அதிகமாக வளர்த்துப்பாங்க அப்படின்னு இது போல் ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள். அவர்களுக்கு ரொம்ப நன்றி. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நம்ம சார் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொன்னார், அப்படியே லட்டை வாயில் வச்சா அப்படியே உள்ளே போயிடும். அதே மாதிரி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அப்படின்னாலே மைசூர் பாக்கு தான் இல்லையா? கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் எப்படி இனிப்பிற்கு பெயர் பெற்றதோ அதே போல் இலக்கிய நிகழ்ச்சிக்கும் பெயர் பெற்றது. நாள்தோறும் நல்லது செய்வோம் அப்படிங்கிற பொருண்மையில் இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும் இல்லை, மாதந்தோறும் 50க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை இந்த தமிழ்நாட்டில் உலக அளவில் பல இடங்களில் தொடர்ந்து நடத்திட்டு வருது. அந்த இலக்கிய பணியை நாம் தலை வணங்கணும். அதே மாதிரி எங்களுடைய அமைப்பு இலக்கிய கூடல், நாங்கள் ஒரு பேச்சாளராக நிறைய மேடைகளில் நிறைய பள்ளிக்கூடங்களில் பேசி நிறைய பரிசுகள்லாம் வாங்கி அதுக்கப்புறம் சரி தமிழுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சேவை செய்யலாம் அப்படின்னு இலக்கிய கூடல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை 2019 தொடங்கணும். தொடர்ந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட இணைஞ்சு நிறைய நிகழ்ச்சிகள் கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி நிறைய கல்வி நிறுவனங்களோடவும் இணைஞ்சு கொடுத்துட்டு வரோம். இந்த மாதம் எது நட்பு, போன மாதம் எது அறம் எது தர்மம்னு நிகழ்ச்சி நல்லா கவனிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போன மாதம் நடந்தது கூட ரொம்ப அழகாக இன்னைக்கு ஞாபகம் வச்சுட்டு சொல்கிறீங்க. எது நட்பு அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கான உரையானது அமைய இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் திருமதி அனுகிரகா ஆதிபகவன். ஆதிபகவன் அவங்க அப்பா சிறந்த சிந்தனையாளர், சிறந்த எழுத்தாளர். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். படிச்சிருக்கீங்களா அந்த திருக்குறள்? அந்த திருக்குறள் மிக சரியா பொருந்தோம் அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு பொருந்தும். அதை நாங்கள் ரொம்ப சொல்லி பெருமைப்பட்டிருக்கோம். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்ட தாய் தந்தை அப்படின்னு நிறைய இடங்கள்ல பேசி கேள்விப்பட்டிருக்கோம். அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல பெயர், ஒரு நல்ல பெருமை பெற்று தரணும் அப்படின்னா நம்ம அனுகிரகா அம்மாவை அதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம். அதே மாதிரி பண்பு, அவங்கள நிறைய தொலைக்காட்சியில் நீங்க பார்த்துருக்கீங்களா? சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் பார்த்துருக்கீங்களா? தீபாவளி பொங்கல் நேரத்துலலாம் நிறைய சன் டிவியில் பட்டிமன்றங்கள்லாம் பார்த்துருப்பீங்களா? அந்த பட்டிமன்றத்தில் ஒரு அணியில் பேசக்கூடியவங்க தான் இவங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ தான் நிறைய பேர் பின்னாடி இருந்து எட்டி பார்க்குறாங்க. சாலமன் பாப்பையா ஐயாவோட பட்டிமன்றத்தில் தொடர்ந்து பேசக்கூடிய பேச்சாளர். அது மட்டும் இல்லை, மெகா டிவி, நியூஸ் 7, பொதிகை அப்படின்னு நிறைய நிகழ்ச்சிகள், கலைஞர் தொலைக்காட்சி, நிறைய இந்த மாதிரி பட்டிமன்றங்களில் சொற்பொழிவில் பேசக்கூடியவர்கள். எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றாலும் பணிவு அப்படிங்கிற பண்பு அவங்க கிட்ட இருந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் மாறவே இல்லை. ஏன்னா கல்லூரி படிக்கிற காலத்துலேருந்து அவங்களோட நாங்கள் தொடர்பில் இருக்கோம். அப்போ இருந்ததை விட இப்போ உயரம் அவங்க ரொம்ப அவங்களுடைய திறமை அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு சென்றாலும் கூட அந்த பணிவு அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருந்து மாறவே இல்லை. அதை நாம் வாழ்க்கையில் கற்றுக்கணும். படிப்பையும் தாண்டி நிறைய பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பள்ளிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்கிட்ட இருந்து ஒவ்வொரு பண்புகளை நாம் கற்றுக்கணும். அதே மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. நம்ம முன்னாள் ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா அவங்களுடைய கரங்களில் பரிசு வாங்கியிருக்காங்க. நிறைய மாவட்ட மாநில அளவில் முதல் பரிசு பெற்றவர்கள். சிந்தனை செல்வி என்கின்ற விருது, பாரதி சேவை செம்மல் விருது, இளம் நாவலர் விருது, ஆற்றல் இளவரசி விருது அப்படின்னு நிறைய விருதுகளுக்கு சொந்தக்காரர். 2014 சென்னை கம்பன் கழகம் வழங்கிய சாலமன் பாப்பையா பட்டிமன்ற குழு விருதினை பெற்றவர்கள். தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லை, உலகம் முழுக்க அவங்களுடைய பேச்சு எதிரொலிச்சிட்டு இருக்கு. தொடர்ந்து டெல்லி, சிங்கப்பூர், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, மலேசியா இது போன்ற நாடுகளுக்கு சென்று அங்கே தன்னுடைய திறமையால் நிறைய சொற்பொழிவுகள், நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கம்பன் கழகங்களையும் தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு பேச்சாளர். எந்த தொலைக்காட்சி, எந்த பண்டிகையில் நீங்கள் வச்சாலும் ஒரு தொலைக்காட்சியிலாவது இவங்களுடைய முகம் வராமல் இருக்காது. அவ்வளவு பெயர் பெற்றவர்கள். ரொம்ப எளிமையாக இன்றைக்கி நம்ம பள்ளிக்கூடம் வந்திருக்காங்க. அது ரொம்ப சிறப்பு. எது நட்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க.
எந்த நண்பர்கள் நமக்கு உறுதுணையாக இருப்பாங்க, யாருடைய நட்பை எல்லாம் நாம் தவிர்க்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்க பேசுவாங்க. இப்போ அவங்க அப்பாவை பற்றி அவங்கள பற்றிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னோம். பேச்சு போட்டிக்கெலாம் வரும்பொழுது அவங்க அம்மா அப்பாவோட இணைஞ்சு வருவாங்க. இப்போ மேடம் சொல்லும்பொழுது என்ன சொன்னாங்க, அம்மா அப்பாவை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா. நாங்கள் கண்கூடாக பார்த்தது அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு எப்படி ரொம்ப இணக்கமாக இருந்தாங்க அப்படின்னு. எந்த பேச்சு போட்டிக்கு போனாலும் அவங்க இல்லாமல் வரமாட்டாங்க. அவங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணை அவங்க தாய் தந்தை இருந்திருக்காங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி, ஒரு வரம் இது இல்லையா, இறைவன் கொடுத்த வரம் அவங்களுக்கு. அவங்களுக்கு ஒரு 5 மாதத்தில் ஒரு குட்டி குழந்தை இருக்குது. அந்த குழந்தையோட பெயர் ஆதினி பொற்பிறை. ஆதினி பொற்பிறை, தமிழ் சார்ந்த குடும்பம். அவங்க கணவர் பாடலாசிரியர், திரைப்படத்தில் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு, பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்காரு. அந்த பாடல்கள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், தரன், பாடலாசிரியர் தரன். இப்படி அவங்களுடைய குடும்பமே தமிழ் சார்ந்த குடும்பம், தமிழுக்கு தொடர்ந்து சேவையாற்றி வருகிற குடும்பம். அவர் இன்னைக்கு நம்ம பள்ளிக்கு வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய பேரு. மீண்டும் ஒரு முறை உங்களின் கரவொலியோடு அவரை வரவேற்று மகிழ்கிறோம். ஒரு சின்ன விஷயம், அதை மட்டும் நான் பேசிட்டு முடிச்சிடுறேன். ஏன்னா இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு இந்த பரீட்சை நெருங்கிட்டு இருக்க ஒரு காலகட்டம். தேர்வு அப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப பயப்படுவீங்க. அது பொது தேர்வாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண ஒரு தேர்வாக இருந்தாலும் சரி, அந்த பயம் நமக்குள்ளே இருக்கும் இல்லையா. அந்த பயத்தை முதல்ல நாம் தூக்கி வெளியில் போட்டுடணும். மதுரையில் முதல் பெண் மருத்துவர், மகப்பேறு மருத்துவர் பத்மாவதி அப்படின்னு ஒருத்தவங்க. அவங்களுக்கு இப்போ 100 வயசு கடந்துருச்சு. இப்போ சமீப காலமாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. அவங்க செய்த சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க படிக்கிற காலத்தில், இப்போ அவங்களுக்கு 100 வயசுனா அவங்க படிக்கிற காலகட்டம் ஒரு வளர்ச்சி அடையாத ஒரு காலகட்டம் இல்லையா. அப்போவே நல்லா படித்து மகப்பேறு மருத்துவராக ஆகி நிறைய குழந்தைகளை எந்த பிரச்சனையும் இல்லாமல், அந்த தாய்க்கும் சரி குழந்தைக்கும் சரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிறைய உயிர்களை இந்த உலகத்திற்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பேட்டி எடுக்கும் பொழுது கேட்டிருக்காங்க அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் பரீட்சைலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா அப்போவே நீங்கள் ஒரு பெஸ்ட் டாக்டராக வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படியெல்லாம் படிச்சிருப்பீங்க, அப்போ உங்களுக்கு பரீட்சைனா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க அதுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? பரீட்சை அப்போ அவங்க புது யூனிஃபார்ம் வாங்கி போட்டுட்டு போவாங்களாம். மற்ற நேரத்துலலாம் ஏற்கனவே யூஸ் பண்ண யூனிஃபார்ம் தான் போடுவாங்களாம். ஆனால் எக்ஸாம் நேரத்தில் முதல் எக்ஸாம் அன்னைக்கு புது யூனிஃபார்ம் போட்டுட்டு எக்ஸாம் ஹால்குள்ளே போய் உட்காருவாங்களாம். அது ஏன் அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க பதில் சொல்லியிருக்காங்க, எனக்கு எக்ஸாம்னா ரொம்ப பிடிக்கும், அந்த எக்ஸாமை இன்னும் நம்ம புது ட்ரெஸ் போட்டுட்டு போய் எழுதும்போது இன்னும் நல்லா எழுதணும்னு தோணும். நாம் என்ன பண்ணுவோம், கிறிஸ்மஸ், ரம்ஜான், பொங்கல், தீபாவளி அப்படின்னா புது ட்ரெஸ் போட்டுட்டு போவோம் இல்லையா. அந்த நாளுக்கு நிறைய சிறப்புகள் இருந்தாலும் நம்ம அந்த புது ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு தேர்வு எழுத போகும்போது புது ட்ரெஸ் போய் எக்ஸாம் எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு. அதனால தான் நான் படிப்பு மேலே எனக்கு ஆர்வம் நிறைய நான் படித்து நிறைய மார்க் எடுத்தேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸாமை நாம் என்ன பண்ணணும்னா ரொம்ப ஈஸியாக அணுகணும். ஐயோ எக்ஸாம் ஆச்சு அப்படின்னு பயந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, அப்ரோச் பண்ணவே கூடாது. எக்ஸாமை நம்ம ரொம்ப எளிமையாக அணுகணும் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ரொம்பவே சுலபமாக நம்ம எதிர்பார்த்த மதிப்பெண்ணை விட நிறைய தேடி கொடுக்கும். எக்ஸாம் வாரியர் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது, படிச்சிருக்கீங்களா நீங்கள்? படிங்க. எக்ஸாம் வாரியர் அப்படின்னு ஒரு புத்தகம். அதை எழுதினவர் யார் அப்படின்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எக்ஸாமை நாம் எப்படி பயம் இல்லாமல் அணுகிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் டிப்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாரு. அதில் செலிப்ரேட் யுவர் எக்ஸாம்ஸ் அப்படின்னு ஒரு வரி இருக்கும். உங்கள் தேர்வை நீங்கள் கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி நம்ம தேர்வை கொண்டாட ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும். படிப்பையும் தாண்டி நிறைய பண்புகளையும் வளர்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. அதற்கான ஒரு அடித்தளத்தை நம்ம பள்ளி ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்குது. அதை நிறைய பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று வாழ்த்தி, இப்பொழுது நம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் திருமதி அனுகிரகா ஆதிபகவன் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் தருணம். அவருக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி வள்ளியம்மை அவர்களை அழைக்கிறேன். புத்தக பரிசினை தருமாறு நம் பள்ளியினுடைய தாளாளர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களையும் தலைவர் காளிதாஸ் ஐயா அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன்.
இப்பொழுது அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எது நட்பு என்ற தலைப்பில் பேசுவதற்காக சிறப்பு விருந்தினர் திருமதி அனுகிரகா ஆதிபகவன் அவர்களை அழைக்கிறேன். நாடார் சங்க மெட்ரிக் மேல்நிலை பள்ளியினுடைய தலைவர் அவர்களுக்கும், தாளாளர் அவர்களுக்கும், தலைமை ஆசிரியை அவர்களுக்கும், ஆசிரிய பெருமக்களுக்கும், பேரன்பிற்குரிய அக்கா ரேகாமணி அவர்களுக்கும், கூடியிருக்கின்ற குழந்தைகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உங்களையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒரு மலர் பூங்காவுக்குள்ள நுழையும் போது ஒரு உற்சாகம் பிறக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் உங்களை பார்க்கும்போது எனக்கு வருது. எனக்கு என்னுடைய பள்ளி நாட்கள் நினைவுக்கு வருது. இப்படித்தான் ரெட்டை ஜடை பின்னிக்கிட்டு மடக்கி கட்டிக்கிட்டு, கட்டும்போதே அம்மா கிட்ட 4 குட்டு வாங்கிக்கிட்டு, லஞ்ச் பாக்ஸை எடுத்து பைக்குள்ள வச்சுக்கிட்டு அரக்க பறக்கன்னு ஸ்கூலுக்கு ஓடி வந்த நாட்கள் ரொம்ப அழகான நாட்கள் அப்படின்னு வளர வளர உங்களுக்கு நன்றாகவே புரியும். எல்லாரும் சொன்ன மாதிரி பரீட்சை நெருங்கிக்கிட்டு இருக்கு. எல்லாம் ஹோம்ஒர்க், ரிவிஷன் அப்படின்னு ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் கூட ஒரு சின்ன இளைப்பாறுதல் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் இலக்கிய கூடல் அமைப்பும் இணைந்து ஒரு இளைப்பாறுதலை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கு. இன்னைக்கு உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்டை பத்தி தான் நாம பேச போறோம். நட்பு. நண்பர்கள் அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். கல்விங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நாம பள்ளிக்கூடத்துக்கு வரோம். நம்முடைய ஆசிரியர்கள் நாம நல்லா படிக்கலைன்னா நம்மளை திட்டுவாங்க. அம்மா அப்பா நல்லா படிக்கலைன்னா நம்மளை திட்டுவாங்க. நம்மளை எவ்வளோ திட்டுனாலும் நாம தாங்கிப்போம். உன் ஃப்ரெண்டால தான்டா நீ கெட்டு போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நம்மளால தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு எல்லாரையும் பிடிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட், நண்பர்கள்னா ரொம்ப பிடிக்கும். அது கூட பயில்கிற மாணவர்கள் அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். எதுக்காக உங்ககிட்ட நட்பை பத்தி பேசணும் அப்படின்னா, ஒரு நட்பு அப்படிங்கிறது நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ ஒரு மிகப்பெரிய பாதிப்பை நமக்குள் ஏற்படுத்தும். அதனால தான் வளருகிற உங்களுக்கு நட்பை பற்றி பேசுவது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சு எது நட்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பை உங்களுக்கு கொடுக்குறாங்க. நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்தா நீங்கெல்லாம் டீச்சர் கிட்ட கேட்பீங்க. அது போக வாழ்க்கையில ஒரு சந்தேகம் வந்தா யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா அப்பா அம்மாட்ட கேட்கலாம். சரி, அதையும் போக ஒரு பெரிய சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா வள்ளுவ பெருந்தகை கிட்ட கேட்கலாம். வள்ளுவர்கிட்ட போய் எது நட்பு அப்படின்னு கேட்டா வள்ளுவர் சொல்றார், உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு துன்பம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கூட யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் மிகச்சிறந்த நண்பர். நம்ம தாளாளர் ஐயா கூட சொன்னார், நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது நிறைய உறவுகள் நம்மளை விட்டு போயிடும். நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. அப்பா அம்மா இருக்கிறாங்க, கூட பிறந்தவங்க இருக்காங்க, உங்க கிளாஸ்மேட்ஸ் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க. இப்படி நிறைய பேர் நம்மளை சுத்தி இருக்கிறாங்க. நமக்கு ஒரு கஷ்டம்னா நமக்கு முன்னாடி நிற்கிறது அப்பா அம்மா தான். அதற்கு பிறகு யாரு நிற்பா அப்படின்னா உண்மையான நண்பன் தான் நம்ம கஷ்டத்திலையும் நம்ம துன்பத்திலையும் நம்ம கூடவே இருக்கு. ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் இருந்தாங்களாம். அந்த 2 நண்பர்கள் காட்டு வழியா நடந்து போனாங்களாம். இப்ப இருக்கிற மாதிரி வசதி எல்லாம் அப்ப கிடையாது. இப்பதான் மெட்ரோ ட்ரெயின் சும்மா பறக்குது. அப்ப அந்த வசதி எல்லாம் கிடையாது. காட்டுல 2 நண்பர்கள் நடந்து போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருஷமா 2 பேருக்கும் பழக்கம். நடந்து போகும்போது திடீர்னு ஒரு கரடி வந்துருச்சு. கரடிய பார்த்துட்டு 2 பேருக்கும் ஒரே பயம், என்ன பண்றதுன்னு தெரியல. அதுல ஒருத்தனுக்கு மரம் ஏற தெரியும். குடுக்குடுன்னு மரத்துல ஏறி போய் உட்கார்ந்துட்டான். இன்னொரு நண்பனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. கரடிய பார்த்து பயந்து போய் செத்தது மாதிரி கீழே படுத்துக்கிட்டான். கை காலெல்லாம் விரிச்சு கீழே படுத்துக்கிட்டு மூச்சை கூட அடக்கி வச்சுட்டு படுத்திருக்கான். கரடி கிட்ட வந்து அவனை முகர்ந்து பார்த்துச்சு. சரி, செத்து போயிட்டான் போல அப்படின்னு கரடியும் நம்பி அவனை அங்கேயே விட்டுட்டு ஓடி போயிடுச்சு. இந்த மரத்துல இருந்தாலும் அவனோட ஃப்ரெண்டு அவன் வேக வேகமா இறங்கி வந்து இவன் கிட்ட கேட்டானா, டீ கரடி கிட்ட வந்து என்னமோ சொல்லிட்டு போச்சு, என்னடா சொல்லிட்டு போச்சு அப்படின்னு கேட்டானா. அப்ப இவன் சொன்னானா, எந்த நண்பன் இந்த மாதிரி ஒரு ஆபத்து காலத்துல உன்னை தவிக்க விட்டுட்டு ஓடிட்டானோ அவன் உண்மையான நண்பன் இல்ல, அவனோட நீ நட்பு வச்சுக்காதன்னு அந்த கரடி என்கிட்ட சொல்லிட்டு போச்சுடா அப்படின்னு இவன் சொல்லியிருக்கான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒரு நல்ல நட்பு, ஒரு நல்ல நண்பன் அப்படிங்கிறவன்
நம்மளுடைய கஷ்ட காலத்திலையும் சரி, நம்முடைய துன்பத்திலையும் சரி, நமக்கு உறுதுணையா நிற்கிறது மட்டுமில்லை, அந்த துன்பத்திலிருந்து நம்மை வெளிக்கொணர்வதற்கு முயற்சியும் செய்வோம். அதனாலதான் நட்புங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. எல்லா பொருளுக்கும் ஒரே ஒரு அதிகாரத்தை படைத்த வள்ளுவ பெருந்தகை நட்புக்கு மட்டும் 5 அதிகாரங்களை படைக்கிறார். நட்பு, நட்பாராய்தல், பழைமை, தீ நட்பு, கூடா நட்புன்னு 5 அதிகாரங்களை வள்ளுவ பெருந்தகை படைக்கிறார். நாம படிக்கிற பள்ளிக்கூடம், கல்லூரி, அலுவலகம், வீட்டு பக்கத்துல இல்ல போகிற ஹோட்டல்ல, பயணிக்கிற ரயில்ல, இது மாதிரி இடங்கள்ல தான் நமக்கு நல்ல நண்பர்கள் அமைகிறாங்க. அப்ப அந்த நட்புல எது நல்ல நட்பு அப்படின்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு நம்முடைய கையில இருக்கு. ஊருக்கு எல்லை உண்டு, வீட்டுக்கு எல்லை உண்டு, நாட்டுக்கு கூட எல்லை உண்டு. ஆனா எல்லையே இல்லாத ஒன்றுன்னு சொன்னா அது நட்பாகத்தான் இருக்க முடியும். தப்பி தவறி தீய பழக்கம் இருக்கிறவங்களோட நட்பு வச்சுக்கிட்டா அது நம்முடைய எதிர்காலத்தையே பாதிக்கும். அதனால நமக்கு கிடைக்கிற ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்படித்தான் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். நம்ம ஊர்ல முக்காவாசி கதை ஒரு ஊர்ல ஒரு ராஜான்னு தான் ஆரம்பிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்திருக்கிறார். ரொம்ப நல்ல ராஜா. திடீர்னு அவருக்கு ஒரு குரங்கோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருச்சான். அவருக்கு ஒரு குரங்கு ஒரு ஃப்ரெண்டா அமைஞ்சிருக்கு. குரங்க பத்தி எல்லாருக்கும் தெரியும்ல, ரொம்ப சேட்டை பண்ணும். அது கூட யாராவது ஃப்ரெண்டா இருக்கலாமா? இந்த ராஜாவுக்கு அது தெரியாம குரங்கு கூட ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டாராம். இந்த குரங்கு என்ன பண்ணுச்சு, ஆரம்பத்துல நல்லா அமைதியாத்தான் இருந்தது. போக போக குரங்கு சேஷ்டையா அவுத்து விட்டுருச்சு. அரண்மனையில குரங்கோட தொல்லை தாங்க முடியல. குரங்குக்கு என்னன்னா, ஒரு பெரிய ராஜாவுக்கு நம்ம ஃப்ரெண்டா இருக்கோங்கிற ஆணவம் வேற. அரண்மனையில ஒரே தொல்லை. கூட இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்களாம், ராணி சொன்னாங்களாம், கூட இருந்த மந்திரிகள் சொன்னாங்களாம், அந்த குரங்கு நமக்கு வேணாம் ராஜா, விட்டுருங்க. ராஜாவால ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு கொடுக்க முடியல. இல்ல இல்ல, அது ஒரு நல்ல நட்பு அப்படின்னு சொல்லிட்டாராம். இப்படியே குரங்கு ஒரே தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்துதான். அப்போ ஒரு நாள் ராஜா என்ன பண்ணாரா, குரங்க கூப்பிட்டு, நான் நல்லா தூங்க போறேன், இப்ப இருக்கிற மாதிரி ஏசி எல்லாம் அப்ப ஏது, அதனால குரங்கு கையில ஒரு விசிறிய கொடுத்து, நீ எனக்கு விசிறி விடு, நான் கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா தூங்கிட்டாராம். இந்த குரங்கு என்ன பண்ணிருக்கு, விசிறிய வச்சு விசிறிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ ஒரு ஈ பறந்து பறந்து ராஜா தொல்லை பண்ண வந்திருக்கு. இந்த குரங்கு என்ன நினைச்சுதான், எல்லாரும் நம்மளை விரட்டு விரட்டுன்னு சொல்றாங்க, ராஜா நம்மளை ரொம்ப நல்லா பாத்துக்கிறார், இந்த ஈ அவரை தொந்தரவு பண்ணாம நாம தான் பாத்துக்கணும்னு குரங்கு நினைச்சிருச்சான். அந்த ஈய விரட்ட விரட்ட பாக்குது, அந்த ஈ போகவே மாட்டேங்குது. ஒரு கட்டத்துல அந்த ஈ நேரா ராஜாவோட கழுத்துல உட்கார்ந்துருச்சான். இந்த குரங்குக்கு ஒரே கோபம். ராஜாவோட இடுப்புல இருந்த வாளை உருவி ஈய வெட்டிவிட்டான். ஈ எங்க உட்கார்ந்து இருந்தது, ராஜாவோட கழுத்துல உட்கார்ந்து இருந்தது. ஈய சக்சஸ்ஃபுல்லா விரட்டியாச்சு, ஈ பறந்து போச்சு. ராஜாவுக்கு என்ன ஆச்சு? இதுதான் தீ நட்பு நமக்கு செய்யக்கூடிய கெடுதல் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். சரி, நம்மள மாதிரி தானே எல்லாருமே. நம்மளை எப்படி நல்லது சொல்லி நம்ம அப்பா அம்மா வளர்க்குறாங்களோ அதே மாதிரி தானே எல்லாரையும் அவங்க அம்மா அப்பா நல்லது சொல்லி வளர்ப்பாங்க. அப்ப நம்மளை சுத்தி கெட்டவங்கன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்களா, அப்ப அவங்களோட நமக்கு தீ நட்புன்னு ஒண்ணு ஏற்படுமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைகள் எல்லாருமே நல்ல குழந்தைகள் தான், அது இல்ல விஷயம். வளர வளர ஏதோ ஒரு தீய பழக்கத்திற்கு இப்ப இருக்கிற பெரியவங்க எல்லாம் அடிமையாகிறாங்கல்ல. சில பேர் மதுவுக்கு அடிமையாகிறாங்க. இன்னும் சில யங்ஸ்டர்ஸ் ரோட்ல ரொம்ப வேகமா வண்டியை ஓட்டுறாங்க. சென்னையில மட்டுமே ரோடு ஆக்சிடென்ட்ஸ் அவ்வளோ நடக்குது. இவங்கெல்லாம் தனியா இருக்கும்போது அப்படி வேகமா வண்டி ஓட்டுறாங்களான்னு பார்த்தா இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுத்தும் போதுதான் வண்டியை வேகமா ஓட்டுறாங்க. அப்ப இந்த நட்புங்கிறது இப்ப மட்டும் கிடையாது, நீங்க வளர வளர என்னைக்கோ உங்களுக்கு இது உதவி செய்யும். அதனால இந்த தீ நட்பு எவ்வளவு மோசமானது அப்படிங்கிறத நீங்க மனசுல தாங்கி வச்சுக்கோங்க. அதனால தான் நம்முடைய தமிழ் பழமொழி கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம கிட்ட பேசுறவங்க எல்லாருமே நமக்கு நண்பர்கள் ஆகிட முடியாது. எல்லாருமே நமக்கு நண்பர்கள், நிறைய பேரை நமக்கு தெரியும், எல்லாருமே நமக்கு நண்பர்கள் ஆயிடுவாங்கல்ல. ஆங்கிலத்துல கம்பானியன் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு, துணை அப்படின்னு நாம தமிழ்ல மொழிபெயர்க்கலாம். யாரெல்லாம் நம்ம கூட சந்தோஷமா இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கம்பானியன். அவங்களோட சேர்ந்து நான் படம் பார்க்குறேன், அவங்களோட சேர்ந்து நான் பயணம் செய்கிறேன், அவங்களோட சேர்ந்து நான் விளையாடுறேன்,
இவங்கெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய கம்பானியன். அவர்களுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நிறையவே வேறுபாடுகள் உண்டு. ஒரு நண்பன், ஒரு நல்ல நண்பன் அப்படிங்கிறவன் நமக்கு கம்பானியனாக மட்டுமல்லாமல் நம்மை வழிநடத்துபவர்களாகவும் இருக்க வேண்டும். நட்புல பல வகை இருக்கு. கசாலி அப்படிங்கிற ஒரு மேதை நட்பை 3 விதமா பிரிக்கிறார். நண்பர்கள்ல 3 விதம் அப்படின்னு கசாலி அப்படிங்கிற மேதை சொல்ற. என்னென்ன விதம்? ஒரு நட்பு உணவு மாதிரி. நமக்கு எப்போவும் உணவு தேவைப்படும். சாப்பிடாம இருக்க முடியுமா? சாப்பிடாம யாராவது இருந்தா என்ன ஆகுறது? காலையில பிரேயர்ல மயக்கம் போட்டு விழ வேண்டியதுதான். அப்ப ஒரு நட்பு அப்படிங்கிறது உணவு மாதிரி, நமக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது, நம்மை வாழ வைக்கக்கூடியது. 2வது வகை நட்பு அப்படிங்கிறது மருந்து மாதிரி. அது நமக்கு எப்பயாவது தேவைப்படும். ஒரு கஷ்டத்துல இருக்கிறோம், ஒரு சொல்யூஷன் தேவைப்படுது, இல்லை நாம இன்னும் நம்மை தகுதிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது அப்படின்னா அந்த நட்பு நமக்கு உதவி செய்யும். அது 2வது வகை நட்பு. 3வது வகை நட்பு நோய் மாதிரி. அது நம்ம கிட்ட வரவே கூடாது. இதுதான் 3 வகையான நட்பு அப்படின்னு கசாலிங்கிற மேதை பிரிக்கும். சாக்ரட்டிஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க கூடும். சாக்ரட்டிஸ் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறார். அந்த வழியா போன ஒருத்தர் சாக்ரட்டிஸை கூப்பிட்டு சொன்னாரா, நீங்க எவ்வளவு பெரியவர், இவ்வளவு குட்டியா ஒரு வீட்டை கட்டுறீங்களே, இந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்கே, இது உங்களுக்கு பத்துமா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு சாக்ரட்டிஸ் சொன்னாரா, இந்த வீட்டை நிரப்புவதற்கு எனக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்களா என்றே எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொன்னார். இப்ப சின்ன வீட்டை நிரப்புவதற்கு கூட நல்ல நண்பர்கள் அவ்வளவு எளிதாக நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நட்பு அப்படிங்கிறது ரொம்ப உயர்வான விஷயம். நாம நட்பையும் இந்த கம்பானியனையும் நிறைய நேரங்கள்ல குழப்பமாக்கிக்கிறோம். ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு நாம நினைத்துக் கொள்கிறோம். ஆனா நட்பு என்பது முற்றிலுமாக வேறையாக இருக்கிறது. சரி, அப்போ ஒரு நல்ல நண்பன் எப்படி இருக்கணும்? கெட்ட நட்பு, தீ நட்பு, கூடா நட்புலாம் நம்ம பேசணும். நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க கம்பானியன் அப்படின்னு நாம சொன்னோம். இப்போ ஒரு நல்ல நண்பன் அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஒரு நல்ல நண்பன் கஷ்டத்துல கூட இருக்கணும். சரி, நாம ஏதாவது தப்பு செஞ்சா நம்மளை தட்டி கேட்கணும். அதுதான் ஒரு நல்ல நட்புக்கு இருக்கக்கூடிய அழகு. ஒரு ஊர்ல ஒரு குருவி இருந்துச்சான். மறுபடியும் ஒரு ஊரு, அந்த ஊர்ல ஒரு குருவி. பொதுவா இந்த பறவைகள்லாம் என்ன பண்ணும் தெரியுமா? அது இருக்கிற இடம் ரொம்ப குளிராகுது இல்ல ரொம்ப வெயில் ஆகுது அப்படின்னா அந்த இடத்தை விட்டு அது மைக்ரேட் ஆகி இன்னொரு இடத்துக்கு பறந்து போயிடும். ஒரு இடத்துல இருந்து அது பறந்து இன்னொரு தேசத்துல போய் வாழும். அப்படி ஒரு பறவை கொஞ்சம் சோம்பேறி பறவை போல இருக்கு. குளிர் ஆக ஆக இது பறக்காமலேயே விட்டுருச்சு. இப்போ அந்த குளிர்ல அது நடுங்கிக்கிட்டு இருக்கு. அப்படியே அது உறைஞ்சு போச்சு. அதால சிறகுகள்ல கூட அசைக்க முடியல. அப்படி அந்த பறவை உறைஞ்சு போய் கிடக்கும்போது அந்த பக்கமா ஒரு மாடு ஒண்ணு வந்துச்சான். அந்த மாடு என்ன பண்ணுச்சான், கீழே கிடக்குற இந்த பறவை மேல சாணத்தை போட்டு போயிடுச்சான். சாணம் எவ்வளவு அசிங்கமானது. அதை இந்த பறவை மேல போட்டுட்டு அந்த மாடு போயிடுச்சான். ஆனா அந்த சாணத்தோட கதகதப்பு இருந்ததுல, அது பறவைக்கு நல்லா கதகதப்பா இருக்கவும் பறவையால சிறகுகளை திருப்பியும் அசைக்க முடியும். அதுக்கு கொஞ்சம் சூடா நல்லா இருக்கு. அதனால இந்த பறவை தன்னுடைய சிறகுகளை அசைத்து கொண்டு கீச் கீச் அப்படின்னு சத்தம் போட்டுச்சான். இந்த சத்தத்தை கேட்டுட்டு அந்த பக்கமா வந்த ஒரு பூனை என்ன பண்ணுச்சான், அந்த பறவைய சாணத்திலிருந்து வெள்ளை எடுத்து சாப்பிட்டுச்சான். இப்ப அந்த பறவையோட இதுல இருந்து யோசிச்சு பாருங்களேன், அந்த பறவையினுடைய பார்வையிலிருந்து யோசிச்சு பாருங்க. சாணத்தை போட்டதுனாலேயே அந்த மாடு அதற்கு தீமை செஞ்சதுன்னு அர்த்தம் கிடையாது. சாணத்திலிருந்து அதனை தூக்கி விட்டதாலேயே பூனை அதுக்கு நல்லது செஞ்சுன்னு அர்த்தம் கிடையாது. இப்ப நம்முடைய நண்பன் நாம ஏதாவது செய்யும் போது இது செய்யாதடா அப்படின்னு சொன்னா அவன் கெட்ட நண்பன் அர்த்தம் கிடையாது. நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமா போடுறதுதான் நல்ல நட்பு அப்படின்னு நாம நினைச்சுக்க கூடாது. நாம ஏதாவது கெட்டது செய்யும் போது, ஏதாவது தவறான பாதைக்கு போகும்போது, டேய் அது தப்பு செய்யாத அப்படின்னு யாரு சொல்றாங்களோ அவங்கத்தான் சிறந்த நட்பு. அதைத்தான் இந்த கதை வழியாக நாம புரிஞ்சுக்கலாம். நாம ஒரு குறிக்கோள் வச்சிருக்கோம். எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருக்கும்ல, அந்த மாதிரி நாம ஒரு குறிக்கோள் வச்சிருக்கோம், ஒரு இலக்கு வைத்திருக்கிறோம். அதை எட்டுவதற்கு யார் நமக்கு உதவி செய்கிறார்களோ அவர்கள்தான் மிகச்சிறந்த நண்பர்கள். உதாரணத்துக்கு நீங்க நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த பரீட்சையில எப்படியாவது 90 மார்க்குக்கு மேல வாங்கிடணும்னு ஆசைப்படுறீங்க. ஏண்டா எப்ப பாரு படிச்சுக்கிட்டே இருக்கிற, கொஞ்சம் மூடி வைடா விளையாடலாம் அப்படின்னு யாராவது கூப்பிட்டாங்கன்னா
விளையாடுறது நல்லது தான். இன்னைக்கு நிறைய பேர் விளையாடவும் மாட்டேங்கிறோம். நிறைய பெற்றோர்கள் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, எப்போ பாரு என் பிள்ளை ஃபோனை வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கு. அப்படிதான் எனக்கு ஒரு வீட்டுக்கு போனேன். அவங்க சொன்னாங்க, என் பிள்ளை ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்கு, உள்ள விளையாடிட்டு இருக்கு. ஃபுட்பால் விளையாடுதா? அடடே, இந்த காலத்துல இப்படி ஒரு குழந்தையா? எல்லா குழந்தையும் போனை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு குழந்தை போய் ஃபுட்பால் விளையாடுதேன்னு எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் தான் தெரியுது அந்த குழந்தை மொபைல் போன்ல ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி பெத்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய கவலை. வெளியில போய் விளையாடுறதுங்கிறது உண்மையாவே குறைஞ்சு போச்சு. மகாகவி பாரதியார் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான்னு பாப்பா பாட்டு பாடினார். விளையாட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் நண்பர்களோட சேர்ந்து ஓடி ஆடி விளையாடுகிற போது கிடைக்கிற மகிழ்ச்சி ரொம்ப அலாதியானது. எங்க தலைமுறையில நாங்க எல்லாரும் வெளியில தான் விளையாடுவோம். ஆனா இன்னைக்கு காலம் மாறி இருக்கு. எல்லாரும் போனை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா அப்படி விளையாடும் போது கூட அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குல்ல. நாளைக்கு பரீட்சையை வச்சுட்டு யாராவது இன்னைக்கு விளையாடுவாங்களா? அப்ப விளையாட வாடா, படிச்சது போதும்னு கூப்பிட்டா இல்ல, நான் 90 மதிப்பெண்ணுக்கு மேல வாங்கியே ஆகணும், அதனால நான் உட்கார்ந்து படிக்கணும், நீயும் சேர்ந்து உட்கார்ந்து படின்னு சொன்னா அது நல்ல நண்பர். இப்போ நாம ஒரு குறிக்கோள் வைத்திருக்கணும்னா அதை எட்டுவதற்கு நமக்கு உதவி செய்கிற எல்லாருமே நமக்கு நல்ல நண்பர்கள். எல்லா கிளாஸ்லயும் ஒரு ஜீவன் இருக்கும். நமக்கு கொடுத்த அதே கொஸ்டின் பேப்பர் தான் அந்த ஜீவனுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஆனா எல்லா கேள்விக்கும் அந்த ஜீவனுக்கு மட்டும் பதில் தெரியும். ஹோம்வொர்க் கொடுத்த டீச்சரே ஹோம்வொர்க்கை மறந்துருப்பாங்க. மேம் ஹோம்வொர்க் கொடுத்தீங்க மேம்னு ஞாபகப்படுத்துறது அந்த ஜீவனாத்தான் இருக்கு. எல்லாரு கிளாஸ்லயும் அப்படி ஒரு ஆள் இருக்கு. பெரும்பாலும் அந்த ஆள் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல தான் உட்கார்ந்துருக்கு. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். சரி, அப்படி எல்லாரோட வகுப்புலையும் ஒரு ஆள் இருக்கும். நாம என்ன செய்யணும்? ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு சபதம் போடணும். நாளைக்கு கிளாஸ்ல அந்த ஜீவன் ஹோம்வொர்க்கை ஞாபகப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஹோம்வொர்க்கை ஞாபகப்படுத்துறோம். அடுத்து வரப்போற பரீட்சையில அந்த பிள்ளைய விட 1 மார்க்காவது நம்ம அதிகமா வாங்கிறோம் இப்படின்னு உங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து சபதம் போடுங்க. அதற்கு நம்மோடு சேர்ந்து உழைக்கிற ஒரு துணை கிடைச்சிருச்சுன்னு வைங்க, அதுதான் நல்ல நட்பு. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் நீங்க நல்லா படிக்கணுங்கிறதுக்காக, நீங்க நல்லா ஹோம்வொர்க்கை செய்யணுங்கிறதுக்காக ஒரு போட்டி உணர்வை ஏற்படுத்துகிறாங்கல்ல, அப்ப அவங்களும் நமக்கு நல்ல நட்பு தானே. அப்ப யாரெல்லாம் நம்முடைய குறிக்கோளை அடைவதற்கு நமக்கு உதவி செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நல்ல நண்பர்கள். வெறும் மார்க்ல மட்டும் இல்ல. இப்ப உங்களுக்கு பெரிய இசை கலைஞர் ஆகணும்னு ஆசை இருக்கு, ஒரு பெரிய பாடகியோ பாடகரோ ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கு. இப்போ உங்களுடைய நண்பர் நீ பாடுனாலே அழகா இருக்குடா அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நல்ல நட்பு. அப்படி ஒரு நட்பு யாருக்கு கிடைச்சது தெரியுமா? இன்னைக்கு நாமெல்லாம் சூப்பர் ஸ்டார்னு கொண்டாடுறோம்ல, ரஜினிகாந்த். அவரும் ஒரு காலத்துல சாதாரண கண்டக்டரா இருந்தார். ஒரு பஸ்ல கண்டக்டரா இருந்திருக்கார். அப்ப அவரு கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், அவர் பேரு ராஜ் பகதூர். அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருக்கார், டேய் நீ டிக்கெட்டு கிழிச்சாலே ஸ்டைலா இருக்கு, நீ நடந்து போனா ஸ்டைலா இருக்கு, நீ ஏன் சினிமாவுக்கு நடிக்க போக கூடாது அப்படின்னு கண்டக்டரா இருந்த ரஜினிகாந்த சூப்பர் ஸ்டாரா மாத்தினது ஒரு நல்ல நட்பு. அப்ப ஒரு நல்ல நட்புங்கிறது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு உயரத்திற்கு நம்மளை கொண்டு போய் விடும்னு சொன்னா இந்த நட்பை முடிவு செய்யறது எவ்வளவு நல்ல விஷயம். பெரும்பாலும் நம்முடைய கஷ்டங்களை நம்ம யார்கிட்ட பகிர்ந்துக்குவோம்னா நண்பர்கள் கிட்ட தான் பகிர்ந்துக்குவோம். காலையில கிளாஸுக்குள்ள வரும்போது மூஞ்ச தொங்க போட்டுட்டே வரும். என்ன ஆச்சு? காலையிலேயே அப்பா கிட்ட 4 டோஸ் வாங்கினேன், அம்மா கிட்ட ஒரு 4 அரை வாங்கிட்டு வந்திருக்கேன், டென்ஷன் ஆக்காத அப்படின்னு பதில் சொன்னா, கவலைப்படாதடா இன்னைக்கு நானும் 4 டோஸ் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்லிட்டா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு இல்லவே இல்லை. இப்ப எல்லாத்தையும் நம்ம ஃப்ரெண்டுங்க கிட்ட தானே நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். நம்மளை பத்தி எல்லாமே ஒருத்தங்களுக்கு தெரியும்னா அது பெரும்பாலும் நம்முடைய நண்பர்களாகத்தானே இருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. ஆனா இந்த நட்புங்கிறது நம்ம பார்த்து பார்த்து வரும். சரி, இவன் ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கான், இவன் கூட நம்ம நட்பு வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா நமக்கு நட்பு வரும். சாதி மதம் ஏழை பணக்காரன் கருப்பு வெள்ளை இதெல்லாம் தாண்டியது தானே உயர்ந்த நட்பு. அப்போ ஒருத்தங்க கிட்ட நமக்கு நட்பு ஏற்பட்டுச்சு. நம்ம பக்கத்துல வந்து முதல் நாள் வகுப்புல பக்கத்துல உட்கார்ந்துருக்கோம், புது ஸ்கூலுக்கு வரோம், புது கிளாஸ்க்குள்ள நுழையிறோம். இப்ப நம்ம பக்கத்துல ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்க.
அவங்கள பார்த்தாலே நமக்கு பிடிக்குது அப்படின்னா அவங்க நம்ம நண்பர்களா ஏற்றுக்கொள்கிறோம்ல. அப்ப நண்பர்கள் எப்படியோ நமக்கு அமைஞ்சிடுறாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்களுக்கு நாம நண்பர்களாகி விடுகிறோம். ஆனா அந்த நட்போடு சேர்ந்து நாமும் உயருகிறோமா அப்படிங்கிறத பார்க்கிறது ரொம்ப முக்கியம். எந்த நண்பர்களோடு இருக்கிற போது நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் நிறைய வருகிறதோ அந்த நட்பை தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லது. யார் கூடயாவது இருக்கும்போது சே நம்மளால இப்படி பண்ண முடியலையே அப்படின்னு போட்டி உணர்வோட நினைச்சா அது சிறப்பானது. ஆனா ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது யார் கூடயாவது இருக்கும்போது நமக்கு ஏற்படுது அப்படின்னா அப்படிப்பட்ட நண்பர்களை நாம தவிர்த்து விடுவது நல்லது. நண்பர்கள் தான் எப்படி இருக்கணும்? நம்ம நிறைய பேசுறோம். வள்ளுவர்கிட்ட டவுட் கேட்ட மாதிரி ஔவையார்கிட்ட போய் டவுட் கேட்டா ஔவையார் ஒன்று சொல்றாங்க. ரொம்ப அழகான ஒரு பாடல மூதுரையில ஔவையார் சொல்றாங்க. ஒரு குளம் ஒண்ணு இருக்கு. இந்த குளம், ஏரி இதெல்லாம் நம்ம பூமிக்கு ரொம்ப அழகானது, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இப்படி கற்பனை பண்ணி பாருங்கள்ல, ஒரு குளம், அந்த குளம் நிறைய தண்ணீர் நிரம்பி வழியுது. அந்த குளம் நிறைஞ்சு போய் தண்ணீர் இருக்கு. அப்ப அதுல நிறைய மீன்கள் இருக்கு. வண்ண வண்ண மீன்கள் இருக்கு, சின்ன சின்ன மீன்கள் இருக்கு, பெரிய பெரிய மீன்கள் இருக்கு. அப்ப அந்த மீன்களை உண்பதற்காக அங்கே நிறைய பறவைகள் பறந்து வருகிறது. உங்களை மாதிரி நிறைய சிறுவர் சிறுமிகள் அந்த குளத்துல விளையாடி கொண்டிருக்கிறார்கள். விலங்குகள் வந்து அந்த குளத்திலிருந்து தண்ணீர் குடித்து கொண்டு போகிறது. அந்த குளத்துல நிறைய செடிகள் இருக்கு. தாமரை பூ மலர்ந்திருக்கிறது, அல்லி பூ மலர்ந்திருக்கிறது. இப்படி நிறைய செடிகள் அந்த குளத்துல இருக்கு. அந்த குளம் நிறைய தண்ணீர் இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கோடை காலம் நெருங்கி வருது, வெயில் அடிக்குது. இப்போ அந்த தண்ணி எல்லாம் என்ன ஆகுது? காஞ்சு குளமே வறண்டு போகுது. இப்போ வறண்டு போன அந்த குளத்துக்கு பறவைகள் வருமா? விலங்குகள் வருமா? இல்ல உங்களை மாதிரி சின்ன பசங்க தான் அங்க போய் விளையாட போறாங்களா? யாருமே அந்த குளத்துக்கு வரல. ஆனா அந்த குளத்தோடையே ஒரே ஒண்ணு மட்டும் ஒட்டிக்கிட்டு இருந்துதான். அது என்னன்னா அங்க இருக்கக்கூடிய செடிகள் எல்லாம் காய்ந்து போய் அந்த குளத்திலேயே கிடக்கு. அப்ப ஒரு நல்ல நட்பு அப்படிங்கிறது அந்த குளத்துல இருக்கக்கூடிய செடிகள் மாதிரி நாம வறண்டு போகிற காலத்திலையும் நம்முடனேயே இருக்க வேண்டும். அதுதான் மிகச்சிறந்த உறவு, அதுதான் மிகச்சிறந்த நட்புன்னு ஔவையார் சொல்றார். அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் உற்றுழி தீர்வார் உறவல்லர், அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலுமே ஒட்டி உறவார் உறவு அப்படின்னு ஔவையார் சொல்றார். இப்ப நமக்கு கஷ்டம், ஒரு பரீட்சையில கம்மி மார்க் வாங்கிட்டோம், கஷ்டம் தானே. அப்ப கவலைப்படாது, அடுத்த எக்ஸாம்ல நாம நிறைய மார்க் வாங்குறோம்னு ஒருத்தன் தட்டி கொடுத்தானா நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான நண்பர்கள். இந்த ஔவையாருக்கு ஒரு நட்பு இருந்தது. அதியமான் நெடுமான் அஞ்சின்னு ஒரு பெரிய மன்னன் இருந்தான். அந்த மன்னனும் ஔவையாரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இந்த அதியமான் நெடுமான் அஞ்சி என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு நாள் வேட்டைக்காக காட்டுக்கு போயிருக்கிறான். அப்படி காட்டுக்கு போகும்போது நிறைய முட்செடிகள் இருக்கின்றன. அந்த முட்புதர்களுக்குள்ள ஒரு அழகான நெல்லி மரம். அந்த நெல்லி மரத்துல ஒரே ஒரு நெல்லிக்காய் காய்ச்சிருக்கு. இந்த மன்னன் அந்த நெல்லிக்காயையே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்திருக்கான். அப்ப அந்த படையில இருக்கக்கூடிய ஒரு வீரன் மன்னனை புரிஞ்சுக்கிட்டு ஓடி போய் அந்த நெல்லிக்காயை பறிச்சு கொண்டு வந்தானா. கொண்டு வந்து அதியமான் கிட்ட கொடுத்து, இந்த நெல்லிக்காயை உங்களுக்காக நான் பறிச்சுட்டு வந்திருக்கேன். இது சாதாரண நெல்லிக்காய் இல்ல, கரு நெல்லிக்காய். இதை சாப்பிட்டா நம்முடைய ஆயுள் கூடும், நீண்ட நாள் வாழலாம் அப்படின்னு மன்னர்கிட்ட சொன்னாராம். பொதுவா அப்படி ஒரு நெல்லி கிடைச்சா என்ன பண்ணுவோம், உடனே வேக வேகமா அதை தொடச்சிட்டு சாப்பிடுவோம். கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை தானே. அப்ப மன்னவனுக்கு அந்த ஆசை இருக்காதா? பெரிய பெரிய அரண்மனையில ராஜ வாழ்க்கையில இருக்கக்கூடிய மன்னனுக்கு நீண்ட நாள் வாழணுங்கிற ஆசை இருக்கத்தானே செய்யும். ஆனா அந்த மன்னன் என்ன பண்ணா, அந்த நெல்லிக்காய ஔவையாருக்கு கொண்டு போய் கொடுத்தானா. ஔவையார்கிட்ட போய் இதை நீங்க சாப்பிடுங்க, நீங்க தான் எங்களுக்கு நிறைய அறிவுரைகளை சொல்லி தமிழுக்காக நிறைய உழைக்கிறீர்கள். இப்ப நீங்க நீண்ட நாள் வாழ்ந்தா நான் மட்டுமல்ல என்னுடைய மக்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, அதனால இந்த நெல்லிக்காயை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம். அங்க இருக்கு உண்மையான நட்பு. தன் நலம் கருதாமல் நம்மை உயர்த்துகிற நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்பவே அரிதான விஷயம். அப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு கிடைச்சிட்டாங்கன்னா நம்முடைய எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அன்னை தெரசா இருக்காங்கல்ல, அவங்க சிறுமியா இருக்கிற போது அவர்களுக்கு ஒரு நட்பு வட்டம் இருந்துதான்.
ஒரு கேர்ள்ஸ் கேங் மாதிரி ஒரு நட்பு வட்டம் அன்னை தெரசாவுக்கு இருந்திருக்கு. அப்ப அவங்கெல்லாம் வீட்டுக்கு வரதும் போறதுமா இருந்திருக்கிறாங்க. அன்னை தெரசாவினுடைய தாயார் அந்த நட்பு வட்டத்துல ஒரு தீ நட்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. பொதுவா நம்முடைய நண்பர்கள் சரியா இல்லைன்னா முதல்ல யார் தெரியுமா கண்டுபிடிப்பா? நம்மளோட அம்மா தான் கண்டுபிடிப்பாங்க. அம்மா பார்த்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி அன்னை தெரசாவுக்கு அவங்க அம்மா சொல்லணும்னு நினைச்சிருக்கிறாங்க. தெரசாவை உள்ள கூப்பிட்டாங்களாம். ஒரு கூடை நிறைய ஆப்பிள் பழம் தெரசா கிட்ட காமிச்சாங்களாம். தெரசா சொன்னாங்களாம், அடடே இந்த ஆப்பிள் பழம் எவ்வளவு நல்லா பழப்பழன்னு இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்களாம். அப்ப அவங்க அம்மா ஒரு கெட்டு போன ஆப்பிள, ஒரு அழுகி போன ஆப்பிளை எடுத்து அந்த கூடைக்கு நடுல வச்சாங்களாம். ஏமா இப்படி நல்ல ஆப்பிள் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு ஆப்பிளை கொண்டு வந்து வச்சிருக்கீங்களே அப்படின்னு தெரசா கேட்கும் போது, இன்னும் போகட்டும், கொஞ்ச நாள் போகட்டுமா, நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டாங்களாம். கொஞ்ச நாள் போச்சு. இந்த கூடையில இருந்த நல்ல ஆப்பிள்லாம் என்ன ஆகும்? அந்த அழுகி போன ஆப்பிளோட சேர்ந்து எல்லா ஆப்பிளும் வீணா போச்சு. அப்ப அன்னை தெரசாவினுடைய அம்மா சொன்னாங்களாம், இது மாதிரி தான் நம்மளை சுத்தி நிறைய பேர் இருந்தாலும் ஒரே ஒருத்தர் சரியில்லைன்னா கூட நம்முடைய வாழ்க்கையே வீணா போயிடும். அதற்கு உதாரணம் தான் இந்த ஆப்பிள் கூடை அப்படின்னு அன்னை தெரசாவினுடைய அம்மா சொன்னதாக அவருடைய வாழ்க்கை காவியத்துல இருக்கு. இப்போ ஒரு நல்ல நட்பு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய எதிர்காலத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி நல்ல நட்புக்குத்தான் இருக்கிறது. இலக்கிய காலத்துல ஔவையார் அதியமான் நட்பு மாதிரி இன்னொரு ஒரு உயர்ந்த நட்பு இருந்தது. அதுதான் கோப்பெருஞ்சோழனுக்கும் பிசிராந்தையாருக்கும் இருந்த நட்பு. பிசிர் அப்படிங்கிற ஊர்ல ஆந்தையார் அப்படின்னு ஒரு புலவர் இருந்தார். அவர் ஊர் பேரோட சேர்த்துதான் நாம அவரை பிசிராந்தையார் அப்படின்னு அழைக்கிறோம். அவருக்கும் இந்த கோப்பெருஞ்சோழனுக்கும் நட்பு. இதுல என்ன அதிசயம்னா, ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டதே இல்லை. இந்த பிசிராந்தையார் வேற ஊர்ல இருக்கிறார், இந்த மன்னன் வேற ஊர்ல இருக்கிறான். இந்த மன்னன் ரொம்ப நல்லவன்னு கேள்விப்பட்டு அவனோட நட்புல இருக்கணும்னு இந்த பிசிராந்தையார் நினைக்கிறார். பார்க்கவே இல்லை, ஆனா ரெண்டு பேருக்கும் அவ்வளவு ஒரு நட்பு. அப்ப என்ன ஆச்சு, இந்த கோப்பெருஞ்சோழன் மன்னன் இருக்கால, அவனுடைய மகன்களுக்கு இவன் உயிரோட இருக்கும் போதே நாட்டை ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால கோப்பெருஞ்சோழன் என்ன செஞ்சான், வடக்கு இருக்கணும்னு முயற்சி செஞ்சான், முடிவு பண்ணிட்டான். அது என்ன வடக்கு இருக்கிறது அப்படின்னு கேட்டா, அந்த காலத்துல ஒரு வழக்கம் இருந்தது. உயிரை மாய்த்து கொள்ள நினைத்தால் வடக்கு திசை நோக்கி அமர்ந்திருப்பாங்க. சாகும் வரை உண்ணாவிரதம், சாப்பிடவே மாட்டாங்க. சாப்பிடாம இருந்து தன்னுடைய உயிரை விட்டுறலாம் அப்படின்னு அந்த மன்னன் நினைச்சிட்டான். இப்ப இந்த செய்தி நாடு முழுக்க பரவுது, பக்கத்து நாட்டுக்கெல்லாம் போகுது. மன்னன் வடக்கிருந்து உயிர் விட போகிறான். அப்ப யார் அந்த இடத்துக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? பிசிராந்தையார் ஓடோடி வந்தாராம். தன்னுடைய நண்பன் மன்னன் வடக்கிருக்க போகிறான் என்பதை அறிந்தவுடன் பிசிராந்தையார் ஓடோடி வருகிறார். ஓடி வந்து பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டார். அதுதான் அவங்கள் முதலாக நேரில் சந்தித்த இடம். நேர்ல சந்திச்ச கொஞ்ச நேரத்திலேயே இருவரும் மாண்டு போனார்கள். அவர்கள் நட்பிற்கு முன்னால் மரணமே மண்டியிட்டது. அப்போ ஒரு நண்பன் அப்படிங்கிறவன், ஒரு சிறந்த நண்பன் அப்படிங்கிறவன் நமக்காக எதையும் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இப்படியெல்லாம் ஒரு நட்பு நமக்கு இல்லையே அப்படின்னு நாம வருத்தப்படக்கூடாது. இப்படி ஒரு நண்பனாக நாம் இருக்கணும்னு முதல்ல நினைக்கணும். இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், உங்க வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் டிப்ரெஷன் சொல்றாங்க, ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்ப நம்முடைய நண்பன் வருத்தத்துல இருக்கானா இல்லையான்னு நம்மளை விட யாருக்கு தெரியும்? அப்ப அவனுடைய துன்பத்தை போக்க வேண்டியது நம்முடைய கடமை தானே. நம்முடைய கஷ்டத்துக்கு நம்ம நண்பன் கூட நிற்கிறான்னா அவனுடைய கஷ்டத்துக்கு நாமளும் தானே கூட நிற்கணும். இப்ப நட்பு அப்படிங்கிறது எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு அன்பு. யார் மீது நமக்கு அதிக அன்பு இருக்கிறதோ அவங்க தான் நமக்கு நட்பாகிறார்கள். முகம் மக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு. பார்த்து சிரிக்கிறது மட்டும் நட்பு கிடையாது, மனசு மகிழ்ச்சியா இருக்கணும், அதுதான் முக்கியமான நட்பு. அப்படி இந்த பள்ளிக்கூடத்துல நிறைய அன்பான அழகான நேரங்கள் நிமிடங்கள்லாம் நமக்கு வாய்க்கக்கூடும். ஒண்ணுமில்ல, மதிய உணவு இடைவேளை, லஞ்ச் பாக்ஸ். எப்பவும் நம்ம லஞ்ச் பாக்ஸை விட நம்ம ஃப்ரெண்டோட லஞ்ச் பாக்ஸ் தான் டேஸ்ட் அதிகம். அப்படி லஞ்ச் பாக்ஸை திறக்கும் போது 4 கை வரும்.
உனக்கு பிடிக்கும் தாண்டா இன்னைக்கு அம்மா கிட்ட கேட்டு பூரி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொன்னா அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்கு இருக்க போகிறதா? இப்படி வாழ்க்கையில சின்ன சின்ன சந்தோஷங்களை நமக்கு கொடுப்பது கூட நம்முடைய நண்பர்களாகத்தானே இருக்கிறாங்க. அப்ப நமக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைப்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் நாமளும் ஒரு சிறந்த நண்பனாக இருப்பது. அப்துல் ரஹ்மான் எழுதிய ஒரு கவிதை ஒன்று உண்டு. கவிதைன்னு சொன்னே பயந்துராதீங்க, உங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரியான ஒரு கவிதை தான். அப்துல் ரஹ்மான் அந்த கவிதையை இப்படி எழுதுகிறார். இந்த காற்று இருக்கிறதே, அது பூவோடு சகவாசம் வச்சுக்கிட்டா அதன் பேர் வாசம். காற்று புல்லாங்குழலோடு சகவாசம் வச்சுக்கிட்டா அதன் பேர் இசை. காற்று மூக்கோடு சகவாசம் வச்சுக்கிட்டா அதன் பேர் சுவாசம். அதே காற்று சாக்கடையோடு சகவாசம் வச்சுக்கிட்டா அதன் பேர் நாற்றம். நாம் யாரோட சகவாசம் வச்சிருக்கிறோமோ அதை பொறுத்துத்தான் நம்முடைய பேரும் நம்முடைய புகழும் அதிகமாக இருக்கிறது. இப்ப நட்புங்கிறது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு நல்ல நண்பன் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் மாற்றிவிடலாம். ஒரு நல்ல நண்பனாக நீங்கள் இருந்தால் உங்கள் நண்பரினுடைய வாழ்க்கையையும் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றிவிடலாம். நல்ல நட்போடு இருந்து நட்புல ரெண்டு பேரும் உயர்வதுதான் மிகச்சிறந்த நட்பாக இருக்க முடியும். சரி, உங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு ஒரு லோகோ இருக்கு. அந்த லோகோல பெருந்தலைவர் காமராசரினுடைய புகைப்படம் இருக்கு. பெரும்பாலும் அந்த புகைப்படத்தை நீங்க தினமும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு பெரிய தலைவர், கர்ம வீரர் காமராசர்னு அவரை நாம் கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்ட காமராசருக்கு ஒரு உயர்ந்த நட்பு ஒன்று இருந்தது. காமராசர் என்ன பண்ணுவாராம், பொதுக்கூட்டங்கள்ல கலந்துக்கிற போதெல்லாம் அவருக்கு அரையண்ணா ஓரணா அப்படின்னு காசு கொடுப்பாங்களாம். அந்த காசை எல்லாம் காமராசர் வாங்கி வச்சுக்க மாட்டாராம். அவருடைய நண்பர் கஸ்தூரி ரங்கன் கிட்ட அந்த காசை எல்லாம் கொடுத்துருவாராம். எவ்வளவு கொடுத்தோனே காமராசருக்கு கணக்குல இருக்காதாம். இப்ப அவருடைய ஃப்ரெண்டா அவர் எவ்வளவு நம்பி அந்த காசை கொடுத்திருப்பார். அந்த காசை எல்லாம் கஸ்தூரி ரங்கன் வாங்கி வச்சுப்பாராம். கொஞ்ச நாள் போச்சு, ரொம்ப நாள் போச்சு. அப்ப கஸ்தூரி ரங்கன் பெருந்தலைவர் காமராசரை கூப்பிட்டு, நீங்கள் கொடுத்த பணம் நிறையவே சேர்ந்து போச்சு, ஏதாவது வாங்கி போடலாம்ல அப்படின்னு அந்த நண்பர் சொல்லியிருக்கார். தான் எவ்வளவு கொடுத்தோம்னு கூட காமராசருக்கு கணக்குல இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நட்பு காமராசருக்கு இருந்திருக்கு. கஸ்தூரி ரங்கன் நிறைய பணம் சேர்ந்துருச்சு, ஏதாவது வாங்கி போடுங்களேன் அப்படின்னு சொல்லும் போது பெருந்தலைவர் காமராசர் சரி ஒரு நிலம் வாங்குங்களேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த காசை வச்சு அவங்க ஒரு நிலம் வாங்கிட்டாங்க. பதிவு பண்ண போகிற இடத்தில் காமராசர் சொன்னாராம், இதை என் பேர்ல பதிவு பண்ணாதீங்க, கட்சியின் பேர்ல பதிவு பண்ணுங்க அப்படின்னு. தன் நலம் இல்லாமல் பொது நலத்துக்காகவே வாழ்ந்த பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராசர். அவரை பார்க்கிற போதெல்லாம், தினம் தினம் அவருடைய புகைப்படத்தை நீங்கள் பார்க்கிற போதெல்லாம் இந்த விஷயத்தை நினைச்சுக்கணும். எவ்வளவு நம்பிக்கையா அந்த காசெல்லாம் அவர் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்திருப்பார். அவர் ஃப்ரெண்டு எவ்வளவு உண்மையா இருந்தா அத்தனை காசையும் சேர்த்து வச்சு திருப்பி காமராசருக்கே கொடுத்திருப்பார். அப்ப ஒரு நல்ல நட்பு என்பது நமக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கவன். அவனை நம்ம நம்பலாம், அதே மாதிரி அவனும் நம்ம நம்பலாம். அவனுக்கு நாம் எந்த கெடுதலும் செஞ்சிட மாட்டோம். அவனுடைய உயர்வுக்காக உங்க பிஞ்சு மனசுல இருந்து ஒரு அன்பு வருது இல்லையா, அதுதான் மிகச்சிறந்த நட்பாக இருக்க முடியும். சரி, நாம இப்படி சொல்லி இதை முடித்துக் கொள்ளலாம். இப்போ ஒரு நல்ல நட்புங்கிறதுல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு நல்ல நட்பு துன்பத்துல இருக்கும் போது நமக்கு உதவி செய்யக்கூடிய நண்பனாக இருக்க வேண்டும். சுயநலம் இல்லாமல், தன் நலம் இல்லாமல் நமக்காக யோசிக்கிறவனாக இருக்க வேண்டும். எதெல்லாம் நம் வாழ்க்கையின் சரின்னு இருக்கிறதோ, எதெல்லாம் செஞ்சா நமக்கு உயர்வு கிடைக்குமோ அதையெல்லாம் செய்ய தூண்டுபவனாக, நம்மோடு சேர்ந்து செய்பவனாக அந்த நண்பன் இருக்க வேண்டும். ஆக ஒரு நல்ல நட்புங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதனால தான் ஒரு வாசகம் இப்படி சொல்லும், உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் உனக்கு சொல்கிறேன். இப்போ நம்மளை எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க? உன் ஃப்ரெண்டு எப்படியோ அப்படித்தான் நீயும் இருப்ப. அப்போ ஒரு நண்பனை தேர்ந்தெடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வளருகிற பிள்ளைகளாகிய உங்களிடத்தில் இருக்கிறது. சில நேரம் பள்ளிக்கூடத்தில் கிடைக்கக்கூடிய நட்பு வாழ்நாள் முழுக்க நமக்கு கூடவே வரும்.
அப்படிப்பட்ட ஒரு உயர்வான இடத்தில் நீங்கள் இருக்கிற போது நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்கள். நல்ல நண்பர்களோடு சேர்ந்து வாழ்க்கையில் பெரிய இடத்தை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் என்று வேண்டி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தாருக்கு என்னுடைய நன்றியை பதிவு செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்விழாவின் இறுதி நிகழ்வாக நன்றி உரை நவிழ தமிழ் ஆசிரியர் திருமதி ஷெரிபா அவர்களை அழைக்கிறோம். கமழ்கின்ற மனமெல்லாம் நெஞ்சத்தில் நிற்பதில்லை, தமிழ் கற்று நெஞ்சமெல்லாம் மனம் வீச மறப்பதில்லை என்று தமிழனைக்கு வணக்கம் கூறி எனது நன்றி உரை இதோ. தேனினும் தித்திக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் இலக்கிய கூடலுடன் இணைந்து நிகழ்ச்சியை நடத்திய ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வீரியமிக்க விதை ஒன்றே நல்லதொரு விருட்சமாக வளரும். ஆம், பள்ளியின் அடிநிலையில் இருந்து அதன் வளர்ச்சியை இன்றளவும் கண்டு மகிழ்ந்தும் இவ்விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று தலைமை உரையாற்றிய தலைவர் அவர்களுக்கும் பம்மலில் தமக்கென ஒரு முத்திரையை பதித்து மாணவ கண்மணிகளுக்கு கல்வி என்னும் அமுத சுரபியினை அயராமல் தந்து கொண்டும் இவ்விழாவிற்கு முன்னிலை உரையாற்றிய எங்கள் பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும் என்றென்றும் மாணவர் கல்வி நலன் ஒன்றனையே தன் எண்ணமாக கொண்டு இன்றளவும் செயலாற்றி சின்னஞ்சிறு கதைகள் மூலம் நற்கருத்துக்களை மாணவர் நெஞ்சில் விதைத்து அவர்களை நல்லதொரு மாணவனாக இவ்வுலகிற்கு தந்தருளும் செயல் ஒன்றனையே தம் வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு பணியாற்றும் எம் பள்ளியின் பாசமிகு முதல்வர் அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு சிறப்புரையாற்றி எது நட்பு என்பதன் பொருளை மாணவ கண்மணிகளுக்கு புரியுமாறு நட்பின் மகத்துவத்தை முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்னும் வள்ளுவர் பெருமகனாரின் வாய்மொழியை தன் மொழியாக கொண்டு நட்பின் இலக்கணத்தை விளக்கிய திருமதி அனுக்கிரகா ஆதிபகவன் அவர்களுக்கும் எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இருமனமும் ஒரு மனதாக தமிழ் பணியை மேற்கொண்டு கல்வி வாயில் தோறும் சென்று தமிழ் மனம் பரப்பும் சேவையினை செய்தும் அறிமுக உரை ஆற்றிய திருமதி ரேகாமணி அவர்களுக்கும் நன்றிகள் பல. இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் குழுமத்திற்கு எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவில் பங்கேற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது அருமை மாணவ மாணவியருக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்குகிறேன். நன்றி, வணக்கம். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.